பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 103 1-2 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்பதாக. மறவாதே, ஃபர்கெட் நாட் என்ற தலைப்பின் கீழ் இந்திய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு ஜபத்தின் முடிவில் மேற்குறிப்பிட்ட ஜபத்தை ஏறெடுக்க நாம் தவறுவதில்லை. ஆனால் அதில் சொல்லப்பட்டதன்படி அநேகராகிய நாம் செய்வதில்லை. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய் என்று உபாகமம் 15:15 கூறுகிறது. ஆண்டவர் உங்களை மறவாமல் நினைக்கிறார். உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். பெற்ற தாய் தகப்பன் மறந்து போனாலும் நம் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. அதுபோல நீங்களும் கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணினதை நினைத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த உங்களை ஆண்டவர் ரட்சித்தார். அநேக சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாக இருந்த உங்களுக்கு சத்தியம் என்னது என்று கற்றுக் கொடுத்தார். உளையான சேற்றில் வாழ்ந்து கிடந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இப்படி செய்வதால் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்ல, ரட்சிப்பிற்கு முன்னிருந்த அடிமைத்தனத்தை நினைத்து பார்க்க வேண்டும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எபேசியர் 2:13 கூறுகிறது. கடந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு தூரமாயிருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் எவ்வளவாய் ஆண்டவர் உங்களை அவர் பக்கம் இழுத்து கொண்டார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 2:12 கூறுகிறது. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று உபாகமம் 32:7 கூறுகிறது. பூர்வ காலங்களில் நீங்களும் உங்கள் குடும்பம் எப்படி இருந்தது என்று உங்கள் தகப்பனிடமும் மூத்தவர்களிடமும் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை மீட்டெடுத்து இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள் உங்களை கர்த்தர் கொண்டு வந்ததன் மேன்மையை அறிந்து கொள்ளுவீர்கள். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நினைப்பூட்டுகிறவர் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தாமே கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் செய்த நன்மைகளை நினைப்பூட்டும்படி அவரிடம் கேளுங்கள். ஆவியானவர் நினைப்பூட்டுகிற எல்லா காரியத்திற்காகவும் மறவாமல் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் நன்றி. இந்த வருஷத்தில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சக்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.